ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் முதல் நாள் வேளையில் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் உங்கள் அனைவரோடும் என்னோடும் கூட இருந்து காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். எசேக்கியேல் 34:26 பின்பகுதி, ஆசீர்வாதமான மழை பெய்யும். எங்கு பெய்யுமா? சுற்றுப்புறங்களில் எங்கெல்லாம், மேட்டின் சுற்றுப்புறங்களெல்லாம் ஆசீர்வாதமாக்குவாராம். எப்போதுன்னு சொல்லும்போது ஏற்ற காலத்தில் அவர் ஆசீர்வாதமான மழை பெய்யும்படியாக செய்வேன் என்று சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட மழை? ஆசீர்வாதமான மழை. சங்கீதம் 68:9 தேவனே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர் சொல்லி, பூரண வேற சம்பூர்ண வேற முழுமையான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். எப்போது கொடுப்பாங்கன்னா, பாவங்கள் மன்னிக்கப்படும் போது கொடுப்பாராம். 1 ராஜாக்கள் 8:36 சாலமோனின் ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஜனங்களை பாவத்தையெல்லாம் மன்னிக்கும்படியாக மன்றாடி, தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படும் போது ஒரு ஆசீர்வாதமான மழை நம்முடைய தேசம் போது நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே குடும்பத்தின் சந்ததியாய் பெய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மழை என்று சொல்லும்போது, ஏசாயா 55:10-11 தேவனுடைய வார்த்தையான மழையை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். மழைக்கு தேவனுடைய வார்த்தை ஒப்பிடப்படுகிறது. உபாகம் 32:2 கர்த்தருடைய உபதேசத்தை இந்த மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. அது இளம் பயிரையும் முளைக்க பண்ணுன்னு போட்டிருக்கு. இளம் பயிர்னு சொல்லும்போது சந்ததி ஆசீர்வாதம். கர்த்தருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது, அதிலே கவனமாக இருக்கும்போது சந்ததியின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவனுடைய வார்த்தையில் நம்ம உறுதியாய் தரித்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். சகரியா 10:1 நாம் வேண்டிக் கொள்ளும்போது பின்மாறி காலத்து மழையை கட்டளையிட்டு அவரவருக்கு பயிரை உண்டாக்கும்படியான ஒரு செழிப்பை உண்டாக்குவார் என்று சொல்லப்படுகிறது. வேத வசனத்தை ருசித்து ரசித்து தியானித்து படித்து உட்கொண்டோம் என்றால் அது நம்முடைய வயிற்றுக்கு வாய்க்கு தேனை போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆசீர்வாதமான மழை இந்த மாதம் முழுவதும் நம் மீது பொழியும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு இடத்திற்கு போயிருந்த போது ஒரு ஜோசியக்காரன் அமர்ந்திருந்தான். அங்கே ஜோசியம் பார்க்குறாங்க. ஒரு நபர் பார்க்குறாரு, திருமணமாகாத நபர். இவர் தெரிந்து கொண்டு அதை பற்றி சொல்லுகின்றார். உனக்கு நல்ல ஆயுசு காலம், உனக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நீ உனக்கு 86 வயசு வரைக்கும் ஆயுசு நாட்கள், உனக்கு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவன் அப்படி இப்படின்னு சொல்லி எதையோ கொடுத்து 1500 வாங்கிட்டார். அந்த பெட்டி ஃபுல்லாக பணம் இருக்குது. அடுத்து இன்னொருத்தர் உட்கார்றாரு. அவர்கிட்டையும் அதே வயசு 83ன்றாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்ன்றாரு, வெளிநாட்டுக்கு போகிற யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ எனக்கு ரொம்ப உள்ளமெல்லாம் உடைஞ்சிச்சு. என்ன இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் ஜெபிச்சேன், ஆண்டவரே இவரை நீங்கள் சந்திங்க, ஒரு சாதாரண வார்த்தையின் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறார். நம்முடைய வார்த்தை எவ்வளவு அதிகமாய் ஆணித்தரமாய் வல்லமையாக இருக்கிற, இதை படிக்காமல் எவ்வளோ பேர் அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு நினச்சி நான் அவருக்காக, அந்த மனிதனுக்காக ஜெபித்தேன். நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு தான் இந்த மாதம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வாதமான மழை பெய்யும் போது நம்ம அதை பிடித்து கெஞ்சும் போது, அதை பிடித்து உரிமை பாராட்டி கேட்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது பின்மாறி காலத்து மழையை கட்டளையிட்டு நம்முடைய வயல்வெளியை செழிப்புள்ளதாய் மாற்றுவார். வயல்வெளின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. இந்த வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி எங்களை ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். நேற்றைய பதில்
லேயாள். ஆதியாகமம் 30:13. 2. ஆபிரகாம் ஊழியக்காரரிடம். ஆதியாகமம் 24:7. 3. ஏராளமாகின்றது. ஆதியாகமம் 30:11. 4. தாமார் யூதாவிடம். ஆதியாகமம் 38:17. 5. யூபால். ஆதியாகமம் 4:21. இன்றைய கேள்வி, செபதேயு என்பவர் யார்? செபதேயு என்பவர் யார்?